ஹாய் வெல்கம் டு துளிர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மொத்தமாக நம்மள்ட்ட எவ்வளோ மர வெரைட்டிஸ் இருக்குது, அதுக்கு என்னென்னலாம் உரம் நம்ம கொடுக்குறோம், அப்புறம் வந்து அதுக்கு எந்த சைஸ் க்ரோ பேக் யூஸ் பண்ண போகிறோன்றதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுருக்கிறது வந்து சப்போட்டா மரம். இது பாருங்களேன், நல்லாவே துளிர் வந்திருக்கு. இது வந்து ஒட்டி வெரைட்டி தான். இதில் புது புது துளிர்கள் நிறையவே வருது. இது கண்டிப்பாக சீக்கிரம் காய்க்கும். இன்னும் வந்து எதுவும் காய்க்க ஆரம்பிக்கல. இப்போ தான் நல்லா துளிர்கள் எடுத்து கொஞ்சம் செடி வந்து பெருசாகிட்டு இருக்கு. இதுக்கு வந்து நம்ம வந்து வெறும் மாட்டோட தொழு உரம் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். இதுலேயே நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்து நல்லாவே பெருசாகவே க்ரோத் ஆகுது. இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற க்ரோ பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18க்கு 18 க்ரோ பேக் தான் யூஸ் பண்ணுறோம். பொதுவாகவே நான் என்னோடய மாடி தோட்டத்தில் வந்து 18க்கு 18 க்ரோ பேக் தான் யூஸ் பண்ணுறேன். இது பாருங்கள். அடுத்த மரம் நம்ம பார்க்க போகிறது முருங்கை மரம். இது வந்து விதையாக தான் வாங்கி போட்டோம். இங்கே பாருங்கள், நல்லாவே அடுத்தடுத்த துளிர்கள் வருது. இது பெருசாக போகக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே வந்த துளிரை வந்து உடச்சி விட்ருக்கேன். உடச்சி விட்டதுனால என்ன ஆகுதுன்னா, அடுத்தடுத்து ஹைட்டு போகாமல் வேறு பிரான்ச்சஸ் வரும். இங்கே பாருங்கள், மரம் நீங்கள் மாடி தோட்டத்தில் வைக்கிறீங்கன்னா என்ன பண்ணணும்னா, இந்த மேலே பகுதி இல்லைங்களா, இந்த பகுதியை வந்து நீங்கள் கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அடுத்தடுத்தது வந்து சைட் பிரான்ச்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து மரம் வந்து ஹைட் போகாமல் நல்லா அடர்த்தியாக வளரும். அடுத்து என்ட்ரன்ஸில் இருக்கிறது மரம்னு பார்த்தீங்கன்னா அத்தி மரம். அத்தி பழம் நமக்கு நிறையாவே கொடுத்துருக்கு. இப்போ கூட பாருங்களேன், ஒரு பழம் நல்லா கனிந்து தயாராக இருக்குது. இங்கே பாருங்க, நல்லா கனிந்துருக்கு. முன்னாடி ஒரு 4 பழம், அதுக்கப்புறம் டெய்லியுமே ஒரு பழம் எப்படியாவது நம்ம கொடுத்துருது. இன்றைக்கி வந்து இன்னும் ஒரு 2 டேஸ் ஆகும் அடுத்த பழம் வந்து ரெடி ஆகிறதுக்கு. மேக்ஸிமம் இந்த பழம் தான் ரெடி ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு 2 or 3 டேஸ் ஆகும் அடுத்த பழம் ரெடி ஆகிடுது. இது வந்து பூனா ரக அத்தி சொல்லுவாங்க. இந்த மரத்துலேயும் நான் இந்த வேலை தான் பார்த்துருப்பேன். இங்கே பாருங்களேன், பொதுவாகவே இந்த மரத்தில் என்ன பண்ணோன்னா, இங்கே வர இதை கட் பண்ணி விட்டிங்கன்னா என்ன ஆகுனா, அடுத்தது வந்து ஹைட் போகாமல் சைட் பிரான்ச் வரும். இந்த மாதிரி சைட் பிரான்ச் வரும். நம்ம மாடியில் வளர்க்குறோன்னா நம்மளுக்கு வேறு வாய்ப்பு இல்லை. நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னும் ஹைட் போகாமல் கட் பண்ணி விட்டோம்னா என்ன ஆகுனா, நம்மளுக்கு சைட் பிரான்ச்சஸ் வந்து பம்பையாக வளரும்னு சொல்லுவாங்க. அடுத்து கொய்யா. இது வந்து நாட்டு கொய்யா. இதில் வந்து நம்ம காய்கறி உரம் கொடுக்குறதுக்குள்ள என்ன ஆச்சுன்னா, அதுலேருந்து ஒரு மினி பாகல் சொல்லுவாங்க இல்லைங்களா, குட்டை பாகற்காய், அது வந்து இருக்குது. தானாகவே வளர்ந்தது இது. ஸோ இதிலே வரட்டும் அப்படின்னு விட்டுட்டேன் நான். வந்துட்டுருக்கு. இது மூலயமா நம்மளுக்கு இது வரைக்கும் ஒரு 4 காய் கிடச்சிருக்கு. அடுத்த 2 காயுமே இருக்குது, உள்ளே இருக்குது. நிறையவே காய் வைக்கிது இதில். இதுலேயுமே பாருங்களேன், இது மேலே ஹைட் போக விடாமல் நான் கட் பண்ணதுனால தான் என்ன ஆகுதுன்னா, அடுத்த பிரான்ச்சஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வந்துருக்கு. தெரியும் பாருங்க. அடுத்து இது பார்த்தீங்கன்னா செண்பகப்பூ மரம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா செண்பகப்பூ மரம். இது வந்து இதையுமே அப்படிதான். எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணிடணும், ஹைட் போக விடாமல் கட் பண்ணி விட்டோம்னா நாங்கன்னா சைட் பிரான்ச்சஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சைடில் வரும். எல்லாமே நம்ம காய்கறி இது யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, அடுத்து பாருங்கள், அதில் விழுற வேஸ்ட்டை வச்சு நம்மளுக்கு புதுசாகவே வந்து அதுலேருந்து தக்காளி, மிளகாய் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஒரு ஒட்டிச்செடி நிறையவே கிடைக்குது. பொதுவாகவே வேர் காயக்கூடாது. நான் என்ன பண்ணிவிடுவேன், இங்கேருந்து பெருக்கிற எல்லா வேஸ்ட்டுமே எடுத்து இந்த மாதிரி என்ன பண்ணிவிடுவேன், க்ரோ பேக்லேயே போட்டுருவேன். இது வந்து நம்மளுக்கு வந்து ஈரத்தை கொஞ்சம் நல்லா காஞ்சதாக தான் போடணும். ஈரத்தை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தக்க வைக்கும். நம்ம என்னைக்காவது தண்ணி ஊற்றலைனா கூட நமக்கு இது வந்து கொஞ்சம் நல்லா உதவியாக இருக்கும். இங்கே பாருங்களேன், இதில் வந்து இலை வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு. நான் என்ன நினச்சிக்கிட்டேன், இதெல்லாம் பார்த்துட்டு மொக்கு தான் வைக்குதுன்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் இல்லை, என்ன ஆகுதுன்னா, இதில் வந்து இலையே இப்படி தான் வருது. இந்த மாதிரி மொட்டு மாதிரி வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி இலை வருது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து இலை மட்டும் எப்படி வருதுன்றதை தனியாக ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த சின்ன நெல்லிக்காய் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மரமும் இருக்குது நம்மக்கிட்ட. இதுதான் நம்ம என்ன பண்ணிடுறோம், வீட்டிலே யூஸ் பண்ண வேஸ்ட்டாக போன ஒரு பேஸ்கெட்டில் வச்சுருவோம். நீங்கள் பாருங்கள், அதுவே இதுக்கு போதுமானதாகவே இருக்குது. இதுலேயும் நல்லா அடிச்சு கொடுக்குது. இதுலேயும் நான் என்ன பண்ணியிருக்கேன், சைடில் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணி விட்டதுனால என்ன ஆகுதுன்னா, அடுத்தது இங்கே பாருங்கள், வேறு பிரான்ச் இங்கேயே நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த பார்க்க போகிற நம்ம மரம் வந்து மல்பெரி. இங்கே பாருங்களேன், இது வந்து 1 இயர் மரம். நம்மளுக்கு வந்து புதுசாக எதுவும் காயெல்லாம் வைக்காமல் இருந்தது. நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் சார்கோல் கொடுத்தேன்.
கொஞ்சம் கொட்டாங்குச்செல்லாம் எரித்து அதோட பவுட்ரு, கொஞ்சம் இலைத்தலைகளில் எரித்து அதோட பவுட்ரு இதெல்லாம் வந்து நான் கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, புதுசாக இந்த மாதிரி பாருங்களேன், பழம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குங்க. அதுவும் இந்த ஈவினிங் டைமில் இந்த லைட்டில் பார்க்குறதுக்கு பார்க்க சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பூ வச்சதுக்கப்புறம் அடுத்தது இந்த மாதிரி ரெட் கலரில் பழம் மாறிச்சு. அதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த மாதிரி பிளாக் பியூட்டி சொல்லலாம், சூப்பராக. இது வந்து இப்போ கனிந்திருக்கு. இது வந்து நார்மல் தான், இதுதான் நல்லா கனிந்திருக்கு, நல்லா கருப்பாக இருக்கு பாருங்கள். இது நல்லாவே கனிந்திருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இப்படி இருந்து பார்க்கலாம் பாருங்கள். அடுத்தது ஒரு வாழை மரம் மேலே வச்சுருங்க பாருங்கள். இது ஒரு வாழை மரம் தான். நமக்கு வந்து இலைக்காக தான் மோஸ்ட் ஆஃப் நான் வச்சது. ஆனால் இதுலையுமே என்ன இருக்குன்னா, ஒரு பக்க வந்துருக்கு. வாழை மரத்தை மெயின்டைன் பண்ணக்குள்ள, மாடியில் மெயின்டைன் பண்ணக்குள்ள என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இந்த மாதிரி அடுத்த வாழை மரம் சின்னதை வரக்கூடாது, பக்க கிளைகள் வரக்கூடாது. இதை என்ன பண்ணிடணும், நம்ம வெட்டி எடுத்துடணும். அது வந்து வெட்டி எடுத்து வேறு இடத்துல நம்ம வச்சிடலாம், வேஸ்ட்டாக வேணாம், வேறு இடத்துல வச்சிடலாம். இந்த வாழை மரமும் நம்மளுக்கு நல்லாவே வந்துருக்கு பாருங்கள். சின்ன ஒரு இந்த பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி குட்டி கொண்டு தான் வச்சேன். அது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பவளமல்லி. இந்த மரம் இன்னுமே நம்மளுக்கு க்ரோத் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா பெருசாக வந்தது. ஒரு என்னாச்சுன்னா, எனக்கு காய்ச்சலால் ஒரு 2 டேஸ் வந்து தண்ணி ஊற்றலை, நல்லா பட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டு திரும்பி என்ன பண்ணியிருக்கேன், இதை க்ரோத் வர வச்சுருக்கேன். ஆனால் இவரை வந்து ரீபாட் பண்ணணும். இந்த பாட் வந்து இவருக்கு பத்தலை. என்ன பண்ண போகிறேன், இன்னும் கொஞ்சம் துளிர் வரட்டும், வந்துட்டு அதுக்கப்புறம் ரீபாட் பண்ண போகிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பப்பாளி. இவர் வர வைக்க ரொம்ப சிரமமாக இருந்தது. அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பப்பாளியை வர வச்சோம். ஆனால் நமக்கு நல்லாவே கை கொடுத்துருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இது குட்டி கொண்டு தெரியுது பாருங்கள். இது வந்து என்னென்னா பூ வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப காலைல பார்க்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதுவுமே 18க்கு 18 க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன். அடுத்தது ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு விஷயம். நான் ஆனால் நிஜமாலுமே எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்து சரி மாமரம் இருக்கட்டும், மாமரமும் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கணும்னு தான் நான் வச்சேன். இங்கே பாருங்களேன், 18க்கு 18 க்ரோ பேக்கில் பாதி அளவு தான் மண் கொட்டினேன். இன்னுமே அதை ஃபில் பண்ணலாம். ஆனால் இப்போ இதுக்கப்புறம் நம்மளுக்கு வேறு வழியே இல்லை, ஃபில் பண்ணி தான் ஆகணும். அங்கே பாருங்கள், பிஞ்சு வச்சிருக்கு பாருங்கள். முட்டி அளவு கூட இல்லை இந்த செடி, அதுக்குள்ளே பாருங்கள் பிஞ்சு வச்சிருச்சு. இது தாய்வான்ற மாங்காய் வெரைட்டி. இதில் வந்து நிறையா பூ வச்சுருந்தது. பூ வச்சு எல்லாமே முன்னாடி வந்து லாஸ்ட் டைமே வந்து வச்சிருச்சு. ஆனால் இப்படி தொட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, எல்லாம் கொட்டிக்கிச்சு. இந்த வாட்டி வச்சது எதுவுமே வந்து கொட்டலை கண்டிப்பாக. ஆனால் இது எல்லாமே வந்து காயாக மாறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு 5ஆவது கிடச்சிரும் அப்படின்ற ஒரு ரொம்ப அதிகமாக தெரியுதுல்ல, ஆனால் ஆசைப்படுவோம். இங்கே பாருங்கள், அடுத்த நம்ம பார்க்க போகிற மரம் மாதுளை. நிறைய பூ வைக்குது, ஆனால் காயாக கிடைக்கவே மாட்டேது. ஒன்று அணில் கொத்திடுது, குரங்கோட டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, இல்லைன்னா ஏதாவது பறவைகள் வந்து அதோட கதையை முடிச்சிடுதுங்க. இப்பயுமே நமக்கு வந்து ஒரு ஃப்ளார் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஆனால் வந்து பழமாக கிடைக்குதான்னு பார்ப்போம். கண்டிப்பாக கிடைச்சதுன்னா உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்க்குற மரம் மருதாணி. சின்ன சின்ன மருதாணி, செம்ம டார்க்காக பிடிக்கும் அந்த மருதாணி. இங்கே பாருங்கள், அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே போட்டிருக்கோம் இந்த வீடியோ, நம்ம டேபிள் ஆரஞ்சு. நிறையவே வச்சதில் நிறையா காய் வந்திருக்கு பாருங்கள். இதில் பிரித்து ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணியாச்சு, வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டார் ஃப்ரூட். ஒரு சின்ன பிளான்ட்டாக தான் இருக்குது, இன்னும் வந்து வளரணும். இதில் எதர்ச்சையெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சக்கரவள்ளி கிழங்கு துளுத்துட்டு வருது. இதை வந்து வேறு பாட்டுக்கு நம்ம மாற்றணும். அதனால் ஸ்டார் ஃப்ரூட்டோட வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணால் சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்போஸ் பண்ணிட்ட பிறகு என்ன ஆகுனா, இது நல்லா இன்னும் ஸ்டார் ஃப்ரூட் வந்து நல்லாவே வளர ஆரம்பிக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது லெமன் செடி. இது வந்து நாட்டு வெரைட்டி தான். இது வந்து ரொம்ப சின்னதாக இருந்து நல்லா வளர ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் துளுத்துட்ட பிறகு நம்ம வந்து வேறு பாட்டில் வந்து மாற்றி வைப்போம். இப்போதைக்கு இது வந்து 20 லிட்டர் ட்ரம்மில் தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற மரம் வந்து பாரிஜாதம். இது வந்து பட்டு போச்சுன்னு நினச்சேன். திருப்பி என்ன ஆகுதுன்னா, இது க்ரோத் கொடுக்குது. இதை கொஞ்சம் நம்ம சரி பண்ணி ரெடி பண்ணி வைக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை. இது வந்து ரொம்பவே ரிஸ்கியாகவே இருந்தது எனக்கு. இதை வர வைக்க நான் அவ்வளோ பாடுபட்டேன், அந்த மாதிரி இருந்தது. இதில் ஒரு வெங்காயம் வளர்ந்து வருது பாருங்கள். நம்ம காய்கறி வேஸ்ட் கொடுக்குறோம்ல, அதில் என்ன ஆகுதுன்னா ஒரு வெங்காயம் வளர்ந்து வருது.
ஸோ வளரட்டும், அதை மட்டும் எடுத்துடலாம். இதில் வந்து வளர்ந்த கண்ணை கொஞ்சம் பட்டு போச்சு, அதனால் வெட்டிட்டு சரி வேணான்னு விட்டாச்சு. ஆனால் என்ன ஆகுதுன்னா சைடில் ஒரு பிரான்ச் வந்து வருது. ஸோ அதனால் சரி வரதை நம்ம எப்பயுமே வந்து ஊக்குவிப்போம் இல்லையா, அந்த மாதிரி சரி வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுருக்கோம். இவ்வளோ இருக்குது நம்மக்கிட்ட. அதாவது மரம் வந்து ஓரளவுக்கு நம்மள்ட்ட கலெக்ஷன்ஸ் வந்து இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மரச்செடிகள், நெல்லிக்கனி எல்லாமே ஓரளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. அத்திலாம் நமக்கு வந்து அடிக்கடி ஒரு கொடுக்குற வெரைட்டியாகவே மாறிடுச்சு. பாருங்க நல்லா பழுத்துருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்தாச்சு. பிரிஞ்சி இலையோட அந்த அதுவும் மரம் மாதிரி தான் போகும். ஆனால் வந்து என்னென்னா இப்போ தான் துளிர்கள் வருது. இதில் இருந்த இலை வந்து கொஞ்சம் லைட்டாக பட்டு போன மாதிரி ஆகி கொஞ்சம் காஞ்சிருச்சு. சரி எடுத்து போட்டுடலான்னு பார்த்தா இதில் வந்து தளிர்கள் வருது. ஸோ அதனால் வந்து இதை கொஞ்சம் பாட்டிங் மாற்றி சத்துக்கள் மாற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் வந்து அடுத்தது நம்மக்கிட்ட வந்து காய்கறி செடிகள், பூச்செடிகள் இருக்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு ஒரே பாட்டில் என்னாலுமே எதுவுமே சொல்ல முடியல. அடுத்த பாட்டில் என்னென்னலாம் இன்னும் இருக்குது, மர வெரைட்டிஸ் மட்டும் இதில் நான் கட்டியிருக்கேன். அடுத்து என்ன இருக்குன்றதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.